வெக்கமா இல்ல உங்களுக்கு? அதை டெண்டர் விடும்போது எங்க போனீங்க? எவ்வளவு பெரிய துரோகம் சார் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு பண்ணது. அண்ணாமலை எதுக்கு தலைவர்? தமிழக பிஜேபி. தமிழ்நாட்டுல அரசியல் பண்றீங்க. எனக்காக, உங்களுக்காக, நமக்காக தான் அரசியல் பண்றாங்க. அப்ப நம்ம உணர்வுகளை, நம்ம தேவைகளை, நம்ம உரிமைகளை ஒரு துளியாவது மதிக்கணும், பாதுகாக்கணும் ஒரு எண்ணம் இருக்கா? என்ன எதிராக நடந்தாலும் அதை போய் பாதுகாக்கிறது. டங்ஸ்டன் தொழிற்சாலையை நாங்க தடுத்துட்டோம் அப்படின்றீங்க. ஏன் போடும்போது எங்க போச்சு? டெண்டர் விட்டது யாரு சார்? உங்க கட்சி. உணர்வுன்னு ஒண்ணு இருந்தா, தமிழ்நாடு தமிழர்கள்னு உணர்வு இருந்தா, நீங்க டெண்டர் போடும்போது அந்த டெண்டர்ல அந்த இதை எடுத்து விட்டுருப்பீங்க. அரிட்டாப்பட்டியில வேண்டாம், எடுத்துருங்க, வேற மாநிலத்துல எங்க சொல்லணும். இதே மாதிரிதான் மீத்தேன் விஷயம் ஒன்லையும் ஒரு அமைச்சர் போய் பார்த்தோம், நாங்கள் தடுத்து விட்டோம். இது தமிழக பிஜேபிக்கு கிடைத்த வெற்றி. வெக்கமா இல்ல உங்களுக்கு? அதை டெண்டர் விடும்போது எங்க போனீங்க? திமுக அதிமுக அம்பலப்படுத்துங்கிற. இப்படி அம்பலப்படுத்தி நீங்க மக்கள் மனசுல இடம் பிடிக்கணுமே தவிர, தவறுகளை ஒரு பக்கம் செஞ்சுட்டு இந்த நடிச்சீங்கன்னா இங்க நடிப்பு எடுபடாது. ஒரு ஸ்கீம் வரல சார் தமிழ்நாட்டுக்கு. வரவேண்டிய காவிரி மேலாண்மை வாரியத்தையும் அமைக்க விடல சார். துரோகம் பண்ண கட்சி ஒரே கட்சி பிஜேபி தான். சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு இன்னைக்கு வரைக்கும் அமைக்கல. காவிரி மேலாண்மை ஆணையம் அமைச்சாங்க. அதுக்கு பல்லும் இல்ல, வாயும் இல்ல, ஒண்ணும் இல்ல. கடைசியில அதை கொண்டு போய் ஜல் சக்தி அமைச்சகத்தோட இணைச்சிட்டாங்க. அர்த்தம் என்ன தெரியுமா? அங்க இருக்கிற ஒரு எம்ஓஎஸ் கூட அந்த ஆணையத்தை கட்டுப்படுத்துவார். அந்த எம்ஓஎஸ்ல ஒரு ஆளு சோமண்ணான்னு கர்நாடகார போட்டு வச்சிருக்கீங்க. எவ்வளவு பெரிய துரோகம் சார் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு பண்ணது. அவர் ஒன்னும் பெரிய துரோகம் பண்ணல. ஒரு மாரல் வேணாம், தார்மீகம்னு ஒண்ணு இருக்குல்ல.